பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ஒரு நியூஸ் வரும், கொஞ்சம் பேரை லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த தடவை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு இல்லைங்களா, அது வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை எடுத்துக்க போகுது, மொத்தமாக ஐடி என்விரான்மெண்ட்டே மாற்ற போகுது, நிறைய பேர் வேலை இழக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கிறத தொடர்ந்து இந்த வேலையை விட்டு இவங்களை தூக்குறது வந்து கொஞ்சம் கவனம் பெறுது. வழக்கமாக நடக்கிற லே ஆஃபை விட அதிகமாகவும் இருக்குது இந்த நம்பர். சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேரோட வேலை வாய்ப்பை தூக்கிடும்னு சொல்லிட்டு பேங்க் எம்ப்ளாய் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பண்றப்ப எதிர்த்து போராடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்பயே சொன்னாங்க இல்லைங்க, வேலை வாய்ப்பெல்லாம் தூக்காது, நிறைய வேலை வாய்ப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடந்துச்சு, நம்மளும் பார்த்தோம். ஏஐக்கும் சில பேர் அப்படிதான் சொல்றாங்க. என்னோட பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, இதுமே ரொம்ப ப்ரீமெச்சூர் தான். இந்த சாஃப்ட்வேர்ல வேலை போகுது இல்லைங்களா, இவங்களுக்குலாம் அது வேற வேலை வாய்ப்பை ஏஐ உருவாக்கி கொடுக்காது. இல்லாத ஃப்ராடு வேலை எல்லாமே சாஃப்ட்வேர் லைன்ல கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆரம்பிச்சு சும்மா யாருக்கா வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் அந்த வேலையை செஞ்சு காசு வாங்குறது, டபுள் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி பொய் புரட்டு ஃப்ராடுத்தனம் எல்லாமே ரொம்ப வெளியுது. எல்லா மட்டத்திலையும் வேலைக்கு போறவங்களும் அப்படிதான் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டும் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ஒரு வேல்யூ, ஒரு எத்திக்ஸ், ஒரு விஷன் எதுவுமே இல்லை. மணி அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு ஹியூமன் பீயிங்கோட வேல்யூவே தேவையில்லை. ஏஐ கிட்ட நீங்க கொடுத்துடலாம், எனக்கு வந்து இந்த கம்பெனி இப்படி நடக்குது, இவ்வளவு பணம் வருது, இவ்வளவு ரெவென்யூ வருது, இவ்வளவு ப்ராஃபிட் வருது, இப்ப இருக்கிற செட்டப் வச்சுட்டு ஓட்டினா இவ்வளவு வருது, இது என்ன மாத்தினா இன்னும் அதிகரிக்கும்னு கேட்டா அது சொல்லணும். அது வந்து மிஷின் தானே. இவங்க எல்லாம் வெட்டியா உட்காந்துருக்காங்க, நீங்க ஒரு 30,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிடு, இந்த வேலையெல்லாம் இப்படி நீ செஞ்சினா இப்ப 300 கோடி நீங்க இல்ல 1000 கோடி ஆகும்னு சொல்லுவோம். ஓகே டன், அப்படியே செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். வாவ்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆரக்கிள் நிறுவனத்திலிருந்து இன்று 30,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் 12,000 பேர் இந்தியர்கள். ஆரக்கிள் மட்டுமல்லாமல் பிளிப்கார்ட், ஓலா எலக்ட்ரிக் உட்பட உலகின் பல பெரிய நிறுவனங்களிலிருந்து கடந்த 3 மாதத்தில் 60,000க்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐடி உலகில் என்ன நடக்கிறது? இது வழக்கமானதா அல்லது ஐடி உலகில் புதிய மாற்றங்கள் நடக்கிறதா? இளைஞர்கள் இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் எழுத்தாளரும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநருமான அராத்து அவர்கள். அவர்களுடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலாக வந்து ஆரக்கிள் நிறுவனத்திலேருந்து கிட்டத்தட்ட 30,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்தது. அதில் ஒரு 12,000 பேர் இந்தியர்கள் வந்து. ஸோ ஆரக்கிள் மட்டும் இல்லாமல் கடந்த 3 மாதங்களில் ஏகப்பட்ட பணி நீக்கங்கள் செய்தி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் வந்து. ஸோ ஐடி உலகில் என்ன நடக்குது? இது வந்து ஒரு வழக்கமான மாற்றமா இல்லை வந்து இது புது மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியும்? இதை வழக்கமான மாற்றம்னு எடுக்க முடியாது, ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த ஐடி துறையில வந்து இந்த வேலை நீக்கம் திடீர்னு நிறைய பேரை செய்யறதுன்றது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ஒரு நியூஸ் வரும், கொஞ்சம் பேரை லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த தடவை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு இல்லைங்களா, அது வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை எடுத்துக்க போகுது, மொத்தமா ஐடி என்விரான்மெண்ட்டே மாற்ற போகுது, நிறைய பேர் வேலை இழக்க போறாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்கிறத தொடர்ந்து இந்த வேலையை விட்டு இவங்களை தூக்குறது வந்து கொஞ்சம் கவனம் பெறுது. வழக்கமாக நடக்கிற லே ஆஃபை விட அதிகமாகவும் இருக்குது இந்த நம்பர். அதனால இது ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்ப்போம். அது வழக்கமான லே ஆஃப்னு எடுத்துக்க முடியாது. வழக்கமான லே ஆஃப்னு நடந்துகிட்டு இருக்கும் அடிக்கடி. பட் இந்த தடவை வந்து ரொம்ப ஷாக்கிங். இது ஆரக்கிள் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அமேசானில் ஒரு 12,000 பேர் எடுக்க போகிறாங்க, அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிறுவனமாக நாங்கள் அடுத்து எடுக்க போகிறோம், மெட்டாவில் எடுக்க போகிறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, எடுத்தும் இருக்காங்க கொஞ்சம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக, வழக்கமாக எடுக்கிற லே ஆஃப் இல்லை, அதை தாண்டிய கொஞ்சம் ஷாக் கொடுக்கக்கூடிய லே ஆஃப் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு இந்தியர்கள் 30,000 பேர் அப்படிங்கிறதுல ஒரு 12,000 பேர் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு வந்து. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வந்து ஒரு குறிப்பாக இந்தியர்கள் வந்து ஈஸியாக வேலையை விட்டு நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம்னு சொல்லாமா, இல்லை இது? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பெருமையாகவும் சொல்லுவோம்ல, இந்த ஐடி சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அவுட் சோர்சிங் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற நாடுகளை விட நம்மளோட இந்தியர்களோட பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அந்த சாஃப்ட்வேர் துறை அந்த இன்ட்ரடியூஸ் ஆனப்பயே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய வேலை வாய்ப்பு, இல்லை நம்ம ஃபாரின் போகிறதா இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், சின்ன சின்ன நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஈவன் இன்ஃபோசிஸ் அப்போல்லாம் ஆரம்பித்தோம்ல, நம்ம விப்ரோ, இன்ஃபோசிஸ், சத்தியம், அது இதுன்னு நிறைய நிறுவனங்கள் நம்ம அந்த ஐடி சர்வீசஸில் ஆரம்பிச்சப்பெல்லாம் என்ன நமக்கு ஒரு பெருமைன்னா, அந்த ஐடி சர்வீசஸ் சாஃப்ட்வேரை வந்து இந்தியன்ஸ் வந்து மற்ற நாடுகளை விட குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றுறாங்கன்னு நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் அது. ஸோ அப்படி பார்க்குறப்ப மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியர்களோட மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாதிரி ஐடி சர்வீசஸில் வேலை வாங்கினவங்களும் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதனால
வேர்ல்டு வைடா லே ஆஃப் பண்றப்ப இந்தியர்கள் ஆல்ரெடி அதிகமா இருக்கிறதால அவங்களோட நம்பர் அதிகமா இருக்க ஒழிய இந்தியர்களை குறி வச்சு தூக்குறாங்கன்னு நம்ம இதில் எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படி எடுத்தா கூட என்னோட பாயிண்ட் எப்படின்னா, மற்ற நாடுகளை தான் அவங்க வந்து மேபி குறி வச்சு எடுக்கலாம். ஏன்னா இன்னொரு காமன் பாயிண்ட் எல்லாமே சொல்லுவாங்க, இந்தியர்கள் வந்து இந்தியாவில் எப்படி வேலை செய்கிறாங்கன்றது கூட செகண்டரி. ஒரு ஃபாரின் கம்பெனி இல்லை ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் வேலை செய்கிறப்ப முதலாளியோ இல்லை அந்த கார்பரேட் நிறுவனமோ எதிர்பார்க்கறத விட அதிகமாக 2 மடங்கு 3 மடங்கு விசுவாசமாக வேலை பார்க்கறதா தான் பேர் எடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நிறுவனம் இவங்களை பார்க்குது அப்படின்னா இந்தியன்ஸ் ஆர் பெஸ்ட் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க தேவைக்கு அதிகமாக அந்த கொடுத்த காசுக்கு அதிகமாக கூவரான்ற மாதிரி தான் இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஆட்கள் தான் நம்ம இந்தியர்கள், சாஃப்ட்வேரில் எஸ்பெஷலி. அதனால இந்தியாவை குறி வச்சு தூக்குறாங்கன்னு இது எடுத்துக்க முடியாது, வேற வழி இல்லாமல் எடுக்கிறாங்கன்னு தான் எடுத்துக்க முடியும். இந்தியர்கள் ஆல்ரெடி அதிகமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதால இந்த நம்பர் அதிகமாக தெரியுதுன்னு நான் பார்க்குறேன். இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க இந்த பணி நீக்கம் அதிகமாக சந்திக்கிறாங்க. அதாவது இந்த சாஃப்ட்வேர் இந்த பேசிக் லெவல் ப்ரோக்ராமர் கோடர்ஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நடுவில் என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த மிட் லெவல் மேனேஜர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த உயர் பதவியில் இருப்பாங்கல்ல அவங்களையே விட்டு எடுக்கிறது இல்லை அப்படின்னா அவங்க வேலையை விட்டு எடுக்க வைக்கிறதுன்ற டிசிஷனே அவங்க தான் எடுக்கிறாங்க. அதனால அவங்களே ஃபயர் பண்ணிக்க முடியாது. மிட் லெவல் மேனேஜர்ஸ் மேலே ரொம்ப நாளாகவே ஒரு புகார் இருந்துகிட்டு இருந்தது. இந்தியாவிலன்ட்டு இல்லை, உலக அளவில், நாட் ஓன்லி ஐடி, எல்லா செக்டார்லையுமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்துட்ட உடனே ஒரு மிட் லெவல் மேனேஜர் பொசிஷனுக்கு போன உடனே அவங்க தன்னோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதோ இல்லை கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதோ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போகுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்ப்பேன்னா, அந்த மிடில் லெவல் மேனேஜிங் பொசிஷனில் போகிறப்ப தான் கல்யாணம் நடக்கும், குழந்தை பெற்றுப்பாங்க, வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, லோன் போடுவாங்க. அந்த லௌகீக வாழ்க்கையோட ப்ரெஷர் எல்லாமே நிறைய சேரும், மிட் லைஃப் கிரைசிஸ்குள்ளே போவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சம்பளம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், தன்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து பெரும்பாலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை அவங்க கவனிக்கிறது இல்லை. கம்பெனி கவனிக்காதா, கம்பெனி பார்க்குமா அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் இருக்காது. நம்ம தான் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறமே, நம்ம கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட அந்த பொசிஷன் இருக்குல்ல அதை சேவ் பண்ணுறதுக்கான பாலிடிக்ஸில் இறங்கிடுவாங்க. நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதா, இல்லை கம்பெனியோட ரெவென்யூ க்ரோத் அதில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்க்கறதா, அந்த மாதிரி இருக்கிறத விட தன்னோட பர்சனல் ஃபினான்ஷியல் பர்சனல் ப்ராப்ளம் ப்ளஸ் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணி நம்ம இடத்த எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம், இதை மாதிரி ரூட்டில் போயிடுறதால அவங்க வேலை எப்பயுமே வந்து ஆபத்துக்குரியதாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட், ரொம்ப நாள் கம்பெனியில் இருப்பாங்கல்ல, அந்த கான்டாக்ட் இல்லை அப்பப்போ கொஞ்சம் வேலை பார்த்துடுறது, இல்லை இவனை தூக்கினா என்ன ஆகிடும்ன்ற ஒரு பயத்தை உருவாக்குறது, இது மாதிரி தான் அவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் அந்த பொசிஷனை நான் பார்க்குறேன். இப்போ ஏஐ வந்தோடனே உடனடி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கோடு எழுதுறவங்க, டெஸ்டிங் பண்ணுறவங்க, இது மாதிரி லோ லெவல் ஒர்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏஐ ஆட்டோமேட் பண்ணிடும். அப்போ இந்த மிடில் லெவல் மேனேஜரோட வேலை இருக்குல்ல, அதையும் நீங்கள் ஒரு சிஸ்டமாக போட்டு அதுக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஈஸி ஏஐ வச்சு மிடில் லெவல் மேனேஜர் வேலையை பார்க்கறதுன்னு கம்பெனிலாம் நினைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுன்ட்டு இந்த 2 ஏரியாவில் தான் தூக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஏஐ ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா இப்போ குறிப்பாக ஆரக்கிளும் பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க வந்து. ஆமாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம அந்த சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னால் ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா, மேனுவலாக லெட்ஜர்லாம் வச்சுட்டு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி பயம் வந்துச்சு எல்லாருக்கும், சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேரோட வேலை வாய்ப்பை தூக்கிடும்னு சொல்லிட்டு பேங்க் எம்ப்ளாய் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுறப்ப எதிர்த்து போராடினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்பயே சொன்னாங்க இல்லைங்க, வேலை வாய்ப்பெல்லாம் தூக்காது, நிறைய வேலை வாய்ப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடந்துச்சு, நம்மளும் பார்த்தோம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுச்சுன்னா பிஸ்னஸையே பெருசாக்கிச்சு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பெருசாக்கிச்சு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாச்சு, அதனால பொருளாதாரமே வளர்ந்துச்சு, அதாவது பொட்டன்ஷியலே அதிகப்படுத்திச்சு அது உலகம் ஃபுல்லா. ஏஐக்கும் சில பேர் அப்படிதான் சொல்றாங்க, இது இப்ப சில சாஃப்ட்வேர் ஆட்களை வேலையை விட்டு தூக்கினாலும் இன்னும் ஏஐ சார்ந்த நிறைய வேலைகளை அது உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை யாருக்கும் இன்னும் கிளாரிட்டி இல்லை. இப்ப அது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குல்ல ஏஐ, அதனால நம்மளாலையும் ஒரு முடிவுக்கு வர முடியல அது நிறைய வேலையெல்லாம் உருவாக்குமா அப்படின்ட்டு. என்னோட பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, இதுவுமே ரொம்ப ப்ரீ மெச்சூர் தான், எனக்கும் சரியா தெரியல, பட் ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி பார்த்து, இந்த சாஃப்ட்வேர்ல வேலை போகுது இல்லைங்களா, இவங்களுக்குலாம் அது வேற வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காது. ஏன்னா அது வேற ஏரியா அது. ப்ளஸ் சாஃப்ட்வேர்ல எந்தெந்த வேலை வாய்ப்பெல்லாம் ஏஐயால போகுதோ அது கஷ்டம்தான். அவங்க என்ன ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இப்போ வேலை வாய்ப்பு போயிருக்குன்னா வேற வேலையில் அவங்களால போக முடியாது, இப்போ இருக்கிற ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு. ஏஐ வேற சில வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இப்போ படிச்சுட்டு வராங்கல்ல ஃப்ரெஷர்ஸ், அவங்க மேபி ஏஐ ரெடின்ட்டு வருவாங்க. வெறும் ஏஐயே வேலை செய்ய முடியாதுல்ல, ஏஐயே வேலை செய்ய வைக்கிறதுக்கு யாராவது தேவை இல்லையா?
ஏஐ சார்ந்த புது தொழில்நுட்பங்கள் இல்லை புது டெக்னாலஜி என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஹியூமன் பீயிங்ஸோட தேவை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம ஆட்களோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸோ எவ்வளோ ஏஐ ரெடி ஆகுறாங்கன்றதை பார்க்கணும். ப்ளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒட்டுமொத்தமாக இந்த ஏஐ வளர்ச்சிங்கிறது பொருளாதாரத்தை வளர்க்க போதா, நம்ம மனிதர்களுக்கு வந்து உபயோகமாக தான் இருக்க போதா, அதெல்லாம் ஒன்றும் கிளாரிட்டி இல்லை. இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஏர்லி டைம் இப்போ நம்ம அதை பற்றி பேசுறது ஒரே குழப்பமாக தான் இருக்குது. அது மாதிரி ஏஐ ஒரு காரணம் இருக்க வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆரக்கிள் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலாண்டில் வந்து ஒரு 300 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு லாபம்னு தான் சொல்கிறாங்க வந்து. ஆமாம். ஸோ இவ்வளோ லாபம் வர்ற நிலைமையிலையும் ஒரு ஆட்குறை பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என்னதான் வியாபாரம்னு இருந்தாலும் அதில் ஒரு ஹியூமன் டச் ஒன்று இருக்கும். நிர்வாகத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு சின்ன ட்ரஸ்ட் இருக்கும், ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். பிஸ்னஸை தாண்டி நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலிசம் அதெல்லாம் தாண்டி ஒரு பாஸ் அப்படின்னு ஒரு மரியாதை இருக்கும், ஒரு சீனியர்னு ஒரு மரியாதை இருக்கும். இவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அவனும் கொஞ்சம் புதுசாக வர்ற பையனும் கம்பெனியில் அட்டாச்சாக உழைப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்ச்சர் வந்து ஒரு பிஸ்னஸ் கல்ச்சர், அப்படியே வந்து ஒரு எத்திக்ஸ் மாரல் எல்லாமே கம்பெனிக்குள்ளே டெவலப் ஆகும். இப்படி ஒரு காலகட்டம் இருந்ததா? இப்போ பாருங்களேன், ஏஐயே விட்டுருங்க. இப்போ என்ன சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒரு 10-15 வருஷத்தில் யாருக்கும் யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை. எல்லாமே ஒரு கேம்பிளிங் மாதிரி, சூது மாதிரி ஆகிடுது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி ஜஸ்ட் ஒரு 5000 ரூபாய் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது. இன்னொன்று, இவங்களுக்கு தேவைன்றப்ப கம்பெனி ஹெச்ஆர்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் தாங்க முடியாமல் சேலரியை கூட ஏற்றி விட்டு ஒரு 50 பேரை பல்காக எடுக்கிறது. அப்புறம் வேணான உடனே அவங்கள ஃபயர் பண்ணுறது. இவங்களும் வந்து ஒரு 4-5 ஆஃபர் லெட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு எந்த கம்பெனியில் சேர்றதுன்னு சும்மா சீட்டு கட்டு மாதிரி விளையாடுறது. அந்த அந்த இதற்கு ஆஃபர் லெட்டரே வச்சுட்டு பேரம் பேசுறது. எனக்கு இங்கே வந்து 5.6 lakhs பேக்கேஜ் இருக்குது, அங்கே 10 lakhs இருக்குது, இவன் 15 lakhs கொடுத்துருக்கான், நீங்கள் அதை விட அதிகமாக கொடுங்க அப்படின்னு பார்கெயின் பண்ணுறது. இல்லை ஒரு ரெசிக்னேஷன் லெட்டரை போட்டுட்டு வேற ஒரு அவங்க கூப்பிட்டு பேசுவாங்கல்ல, இல்லை இருப்பா இந்த கம்பெனியில் இருன்னா, அதை பாருங்க எனக்கு வந்து இவ்வளோ ஆஃபர் லெட்டர் இவ்வளோ கொடுக்குறான், எனக்கு இவ்வளோ ஏற்றி கொடுங்க இருங்கன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே கார்பரேட் கம்பெனிக்குள்ள இல்லை. நோ ட்ரஸ்ட், நத்திங். நான் 2 பேருமே சொல்கிறேன். அப்புறம் இந்த மூன் லைட்டிங் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்கறது. தனக்கு தெரிஞ்சவனுக்கு வந்து வேலையை வாங்கி சும்மா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து உள்ளே தள்ளி விடுறது. அப்புறம் வந்து இவங்களே ஒரு வேலையை இன்னொருத்தனுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு அவன் வேலையும் இவங்களே செஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்து பாதி சம்பளம் வாங்கிக்கிறது. இல்லாத ஃப்ராடு வேலை எல்லாமே சாஃப்ட்வேர் லைனில் கடந்த 10 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குங்க. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸில் ஆரம்பித்து சும்மா யாருக்கா வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் அந்த வேலையை செஞ்சு காசு வாங்குறது, டபுள் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி பொய் புரட்டு ஃப்ராடுத்தனம் எல்லாமே ரொம்ப வழியுது. எல்லா மட்டத்திலையும் வேலைக்கு போறவங்களும் அப்படிதான் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டும் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ஒரு வேல்யூ, ஒரு எத்திக்ஸ், ஒரு விஷன் எதுவுமே இல்லை. அப்ப கம்பெனிக்கு என்னதான் இருக்குன்னு பாருங்களேன், மணி. ஸோ அப்ப மணி அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு ஹியூமன் பீயிங்கோட வேல்யூவே தேவையில்லைல்ல. ஏஐ கிட்ட நீங்க கொடுத்துடலாம், எனக்கு வந்து இந்த கம்பெனி இப்படி நடக்குது, இவ்வளோ பணம் வருது, இவ்வளோ ரெவென்யூ வருது, இவ்வளோ ப்ராஃபிட் வருது, இப்போ இருக்கிற செட்டப் வச்சுட்டு ஓட்டினா இவ்வளோ வருது, இது என்ன மாத்தினா இன்னும் அதிகரிக்கும்னு கேட்டால் அது சொல்லணும். அது வந்து மிஷின் தானே. இவங்கெல்லாம் வெட்டியா உட்காந்துருக்காங்க, நீங்க ஒரு 30,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிடு, இந்த வேலையெல்லாம் இப்படி நீ செஞ்சினா இப்போ 300 கோடி நீங்க இல்லை 1000 கோடி ஆகும்னு சொல்லுவோம். ஓகே டன், அப்படியே செஞ்சிருவாங்க, அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னா, சும்மா அந்த அரிசி உளுந்தெல்லாம் இவ்வளோ போட்டு அந்த மிஷின் அரைச்சா மாவா வரும் அப்படின்னா அந்த மிஷின் அரைக்கும்ல, அதுக்கு ஏதாவது உணர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி தானே ஏஐ. அது ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லுது. வெறும் பணம், அங்கே வந்து பணம் மட்டும்தான் இருக்கு. இப்போ வேற எதுவுமே கிடையாது. கரியர் இல்லை, க்ரோத் இல்லை, எத்திக்ஸ் இல்லை, மாரல் இல்லை, வேல்யூ இல்லை, விஷன் இல்லை, ஒன்லி மணி அப்படின்னு வச்சுக்கிட்டு எப்போ எம்ப்ளாயி அண்ட் கார்பரேட் 2 பேரும் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ வெறும் மணி மைண்டடா, அப்போ இப்படி தாங்க நடக்கும். அது நீங்கள் சொன்னீங்க சார், வந்து இப்போ இந்த வேலை இழந்தவங்க, குறிப்பாக ஏஐ காரணமாக வேலை இழந்தவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு வேலையை தேடுறதோ அல்லது இந்த சூழலுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கோ வந்து சிரமம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி எல்லாருமே மிடில் கிளாஸ் ஏஜில் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. வந்து எப்படி அவங்க அந்த சூழலை எதிர்கொள்கிறது? அதாவது எதிர்கொள்கிறது உண்மையிலே கஷ்டம் தான். சம்டைம்ஸ் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கணும்னு இல்லை, சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமும் இருக்குது நாட்டில் நிறையா. ஸோ ஜஸ்ட் ஒரு மேஜிக் மாதிரிலாம் யாருக்கும் நம்ம சொல்யூஷன் கொடுத்துட முடியாது இந்த விஷயத்தில். ஏன்னா இப்போ ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு வேலை போயிடுது அப்படின்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு, வேற ஏதாவது கற்றுக்கலாம், அதுக்கு மைண்ட் ரெடியாக இருக்கும். நான் சில பேரெல்லாம் பார்த்தேன், கிட்டத்தட்ட 25 வருஷம் 30 வருஷம்லாம் இருந்துட்டு லே ஆஃப்ல மாட்டியிருக்காங்க. 18 வருஷம். அதில் ஒருத்தரோட லிங்க்டின் போஸ்ட் பார்த்தா அது எனக்கு பிடிச்சிது. அவர் 18 வருஷம் இருந்துட்டு இப்போ லே ஆஃப்ல மாட்டியிருக்காரு. அவர் நான் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அது ஒரு பீஸ்ஃபுல்லான டிசிஷன். எப்படி அதை பார்க்கணும்னா, இப்போ ஒரு 18 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆரக்கிளில் வேலை பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பே வாங்கியிருப்பாங்க அவங்க.
பிளஸ் உடனே லே ஆஃப்னா அப்படியே துருத்தி விட்டுற மாட்டாங்கல்ல. ஏதோ 6 months சேலரி எனக்கு கரெக்டா தெரியல, கொஞ்சம் சேலரி கொடுப்பாங்க, காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. கையில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துல இருந்து 50 லட்ச ரூபாய் வரைக்கும் இல்ல 1 கோடிலாம் வாங்கிட்டு ஸ்டாக்லாம் கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு. சில பேருக்குலாம் ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கு ஆரக்கிள்ல, சீனியர் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த காசு ஒன்று வரும். இவங்க ஒன்றும் யாரும் 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணல இல்லையா. எல்லாருமே 3 லட்ச ரூபாய் மாசம், 5 லட்ச ரூபாய் மாசம், 8 அது மாதிரி வாங்கியிருப்பாங்க. அதுல அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் பணம் அப்படின்னு பார்க்காம நான் என்ன சொல்லுவேன்னா, இவ்வளோ நாள் இவங்க ஒர்க் பண்ணதில் லைஃப்ல எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜாலியாக டூர் போயிருக்க முடியாது, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது, லைஃப்ல எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த பணத்தை, இருக்கிற பணத்தையோ அந்த கம்பெனி கொடுக்குற பணத்தையும் கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் ஷேரு, மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ரியல் எஸ்டேட் அப்படி இப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு நிம்மதியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்றது ஒரு பாயிண்ட். இல்லை நான் சம்பாரிச்சு தான் ஆகணும் அப்படின்னா புதுசாலாம் டெக்னிக்கலாலாம் இனிமேல் கற்றுக்கிட்டுலாம் போய் இவங்களால பண்ண முடியாது. மேபி ஃப்ரீலான்சிங் கன்சல்டிங் கொடுக்கலாம். கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கில் இருக்கா, ஸ்டஃப் இருக்கான்னு அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர்லாம் 10 வருஷம் பழைய ஸ்கில்லை வச்சு ஏமாற்றி ஓட்டி இருப்பாங்க கம்பெனியில், அவங்களாலலாம் எந்த கன்சல்டன்சியும் கொடுக்க முடியாது. ப்ளஸ் இது மாதிரி சில ஆட்கள் இந்த மாதிரி நம்ம எஸ்பெஷலி இந்தியன் சர்வீசஸ் கம்பெனியில் நான் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு வேலை பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ப்ரொஃபைல், அந்த ஒரு வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு நாலேஜே இருக்காது. எண்ட் டு எண்ட் நாலேஜ் இருந்தால் தான் கன்சல்டிங் அதை மாதிரியாவது கொடுக்க முடியும். எனக்கு ஒரு வேலை இருக்குது அது மட்டும்தான் தெரியும்னு பழகி இருக்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. வேற ஏதாவது பேசிவான இன்கம்மை தான் ரெடி பண்ணிக்கணும். மேபி கிளாஸ் எடுக்கலாம், வெபினார் எடுக்கலாம், இதை மாதிரி தான் பண்ணலாமா ஒழிய எந்த கம்பெனியும் பெரிய ஹார்ட் ஓப்பனிங்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ பணம் இருந்தால் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் பெஸ்ட் வழி. நான் சொல்றது ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. 30 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்கு, கற்றுக்கலாம், வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ வேலையிலேருந்து போனவங்க ஒரு அந்த லைஃப்பை வந்து இது வரைக்கும் மிஸ் பண்ணதை வந்து இது இந்த டைமில் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, பணத்தை சேமித்து வச்சுருந்தாங்கன்னா அது ஓகே. சிலர் வந்து அப்படி இல்லாமல் ஒரு வேறு விதமாக லைஃப் ஸ்டைலுக்கு மாறி பணத்தை சேமிக்காமல் இருந்திருப்பாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி, ஏன்னா இப்போ இனிமேல் வேலைகள்ங்கிறது ஒரு பாதுகாப்பானதாக இல்லை அப்படின்னா அவங்க எந்த மாதிரி ஒரு சம்பளத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இளைஞர்கள் என்ன பண்ணலாம்னா, இனிமேல் ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டா கவர்மெண்ட் வேலை மாதிரி இது சாஸ்வதமானது, ஜாப் செக்யூரிட்டி அப்படிலாம் எடுத்துக்கூடாது. ஏஐன்ட்டே இல்லை, நாளைக்கு வேற ஏதாவது புது டூல் வரும். ஸோ தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஒரே வழி. அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதோ, கம்பெனியில் நல்ல பேர் வாங்குறதோ எல்லாம் இனிமேல் ஸ்ட்ராட்டஜி இல்லை. உங்களோட டெக்னாலஜி டெய்லி பேசிஸில் படிச்சுக்கிட்டே இருங்க, என்னென்ன வருதுன்னு நியூஸ் பாருங்க, உங்கள் லைனில் அப்டேட்டடாக இருங்க, உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துங்க. இன்னொன்று எல்லாம் சொல்கிறது தான், அதனால தான் நான் சொல்லலை. எதிர்காலத்தில் ஒரு ஸ்கில் பத்தாதுன்னு பெரிய பெரிய டெக் கம்பெனி சிஇஓ சொல்லிட்டாங்க, கத்தி சொல்லிட்டாங்க. மல்டிபிள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ மல்டிபிள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். இன்னொன்று நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க, அதுவே உங்களை வளர்த்துரும். ஹானஸ்ட்டாக இருக்கிறதுனா அவங்ககிட்ட இருந்து ஒரு கம்பெனிலேருந்து காசை பிடுங்குறேன், நான் ஏமாற்றி வாங்குறேன் அப்படின்ற இதை வச்சுக்காதீங்க. அது நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறது. நான் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, அதுக்கு நான் காசு வாங்குறேன் அப்படின்ற ஆட்டிடியூட் வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய கற்றுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஹாப்பியாகவும் இருப்பீங்க, வேலையும் போவாது. ஆக்சுவலி எல்லாரையும் தூக்கல, யாரை தூக்குறாங்கன்னு கண்டுபிடிங்க. இப்போ அந்த 30,000 பேர் தானே தூக்கியிருக்காங்க, அதை ரிவர்ஸாக இப்போ பார்க்குறாங்க, யாரெல்லாம் தூக்கியிருக்காங்க, யாரெல்லாம் தூக்கலை அப்படின்றத வச்சே ஒரு லெசன் அது. அதெல்லாம் கற்றுக்கலாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க 25 வருஷம் 18 வருஷம் வேலை பார்த்தவங்களும் அனுபவம் உள்ளவங்களும் வேலைக்கு போயிருக்கு வந்து. அது மாதிரி நீங்கள் புதுசாக யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அனுபவம் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை அப்படிங்கிற ஒரு பதிலையும் நம்ம எதிர்கொள்கிறோம் வந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் ஒரு நிலையான வேலை அப்படிங்கிறது இனிமேல் அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், இனிமேல் நிலையான வேலை சாத்தியம் இல்லைங்க, மாறிக்கிட்டே தான் இருக்கும். நிலையான வேலை சாத்தியமே இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் வேணா நீங்கள் ஆண்டர்பிரனர் ஆனால் கூட சாத்தியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கு, எத்தனையோ பிஸ்னஸ் மூடுறாங்க. ஸோ இது ஒரு கேம் மாதிரி தான் இப்போ. ஸோ தகுதி உள்ளது தான் பிழைக்கும், உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதான் ஒரே வழி. ஒரு வேலை வாங்கிட்டோம், ஏதோ ஒரு தகுதி, கொஞ்ச நாள் உழைச்சோம், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டோம், எஃபர்ட் பண்ணோம், வேலை வாங்கிட்டோம் அப்படின்றது முடியல. இங்க இதுக்கு முன்னால் அப்படி இருந்துச்சு, ஒரு வேலை வாங்கினாலே போதும், அதுக்கு மேலே யாரும் பெருசாக படிக்க மாட்டாங்க, கற்றுக்க மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் லைக் தட் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அந்த எரா முடிஞ்சு போச்சு. இனிமே மோர் சேலஞ்சிங், மோர் காம்படிஷன், மார்க்கெட் ட்ரிவன் தான். நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும், நிறைய ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும், வெறும் சம்பாத்தியத்தை மட்டும் கூட நம்பி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோட அட்வைஸ். அது மாதிரி இந்த சூழலில் வந்து புதுசாக
வர்றவங்க என்ன என்ன விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும், இல்லை எந்த துறையில் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது? நம்ம இந்தியா இல்லைன்னா மேபி தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோமே, இந்த ஐடி சாஃப்ட்வேர்னு ஒரு ஹேங் ஓவர் இருக்கு மக்கள்கிட்ட. அது நல்லதுதான், அப்படி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது ஐடி செக்டார். அது ஒரு மேபி ஒரு 20 வருஷம் சொல்லலாமா, 20-25 வருஷம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மாற்றிருக்கு. எல்லாரையும் கொஞ்சம் ஒரு லோ கிளாஸில் மிடில் கிளாஸ் ஆக்கியிருக்கு, மிடில் கிளாஸை ஹை கிளாஸ் ஆக்கியிருக்கு. நிறைய பேர் முதல் தலைமுறை கார்லாம் வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே ஐடியால தான் நடந்துச்சு, நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ஐடி வளர்றப்ப பார்த்தீங்கன்னா அதை சாக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக நிறைய துறைகள் வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஆட்டோமொபைல்லாம் எப்பயுமே கீழே விடாது. கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ போகுதுன்னு பார்க்குறோம்ல, நாம இன்னும் அதிகமாக தான் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஜினியரிங் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங் தான். ஸோ கோர் இன்ஜினியரிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஐடி போயிடாது. இப்போ எப்படின்னா ஒரு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்னு இருக்கிற மாதிரி ஐடியும் இப்போ நார்மலைஸ் ஆகுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு வாவ் ஃபேக்டர் இருந்துச்சுல்ல, இனிமேல் அந்த வாவ் ஃபேக்டர் குறையாது. இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் ஒரு கரெக்ஷன் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கரெக்ஷன் எடுத்துக்கலாம். எது படிக்கலாம் அப்படின்றப்ப எந்த மாதிரி நம்ம தயாராகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து ஐடியே எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய காசு வருதுன்றதால தான் ஐடியை செலக்ட் பண்ணாங்க. அதனால சில பேருக்குலாம் ஐடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்கலாம் அந்த லைன்ல போய் மாட்டிட்டு முடிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கு, உங்களோட நேச்சருக்கு எந்த மாதிரி ஒர்க் பிடிக்குது, எது படிச்சா உங்களுக்கு வருதுன்றது +2லயே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். கணக்கு பிசிக்ஸ்லாம் படிக்கிறப்ப இது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, இது படிச்சா நல்லா இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஏன்னா நீங்க ஐடி வந்ததால மற்ற எந்த துறையுமே வீணா போல. நீங்க கவனிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ் படிச்சவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க, மற்ற இன்ஜினியரிங் படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க, எல்லா துறையும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால ஐடி ஹேங் ஓவரை விட்டுட்டு நமக்கு எது பிடிக்குது, அப்படி எது கொஞ்சம் நமக்கு வருது, பிடிக்கிறத தாண்டி எது நமக்கு வருது, எது நமக்கு ஈஸியா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்குன்றத செலக்ட் பண்ணி படிச்சா சேஃபா தான் இருக்கலாம். திரும்ப ஏஐன்னு ஏஐ தான் இனிமே எல்லாம் அப்படின்னு போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏஐ படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜினியரிங் லெவல்ல இப்போ ஒரு ரியாலிட்டி என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு இன்ஜினியரிங் காலேஜ், இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏஐயை ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கறதுக்கு ப்ரொஃபஸரே இல்லை. இப்பதான் அது எமர்ஜிங். அப்ப சும்மா நீங்க ஏஐ படிச்சேன்னு ஒரு போட்டுக்கலாம் அவங்க டிகிரியிலே ஒழிஞ்சு, உங்களுக்கு அந்த ஏஐக்கான நாலேஜ்லாம் வராது. அது வந்து செல்ஃபா படிக்கணும், நிறைய R&D பண்ணணும், ஒர்க் பண்ணி பார்க்கணும், அப்படி கத்துக்கிறது தான் அது. மேபி இன்னும் ஒரு 10-20 வருஷம் கூட ஆகலாம் ஏஐ எல்லாம் சிலபஸ்ல வந்து பர்ஃபெக்டா ப்ரொஃபஸர்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு. அதனால இப்ப ஏஐ தான் ட்ரெண்டிங், நம்ம ஏஐ போய் சேர்ந்தா நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்ட்டு இப்போ எல்லாமே வந்துருச்சு. ஏஐ கோர்ஸ் இருக்குல்ல, பிடெக் ஏஐ, அதெல்லாம் போய் படிக்கிறதுலாம் ஒன்றும் சேஃப் செக்யூரிட்டிலாம் கிடையாது. எது நமக்கு பிடிக்குதோ அதை படிங்க. அதனால தான் அப்படி சொல்றோம். சில சிலபஸ் இது பண்ணுற கமிட்டிகளில் கூட நான் போய் பார்த்துருக்கேன். சரி, சம்மந்தமில்லாததுக்கெல்லாம் ஏஐங்கிற வார்த்தையை சேர்த்துக்குவாங்க. என்ன ஏஐ சேர்த்தா தான் வந்து வேலைக்கு படிக்க பசங்க வராங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், நம்ம ட்ரெண்டிங்கிறது ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், ஒரு கூலர்ஸில் இருக்கலாம், ஒரு எஜுகேஷன் அண்ட் கரியர்லையும்லாம் ட்ரெண்டிங்னு போய் மாட்டக்கூடாதுல்ல. அது கொஞ்சம் சீரியஸான ஏரியா இல்லையா? அதை போய் ட்ரெண்ட் இப்படி இருக்குன்றதுக்காக போய் அதில் இறங்கக்கூடாது எல்லாரும். அது மாதிரி நீங்கள் ஏஐ பற்றி சொன்னதை பற்றி தொடர்ச்சியாக கேட்குறேன். இப்போ நீங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது அதை ஹேண்டில் பண்ணுறது கூட இயந்திரம்னு சொல்கிறாங்க. உதாரணமாக ஏஐ ஹேண்டில் பண்ணுறது, அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கிறது. ஸோ அதனால் ரொம்ப திறமையானவங்க வந்து ஒரு மிஷின் லெவல்லையே வந்து நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னா கூட சொல்கிறாங்க வந்து. ஸோ இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளணும், உதாரணம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க? அதாவது நமக்கு ஏஐக்கு எக்ஸ்போசர் இருக்கு, ஏஐ எனக்கு தெரியுன்றது வேற. இப்போ வச்சுப்போமே, நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் டிகிரி B.Pharm படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கே ஏஐ எக்ஸ்போசர் இருக்கு. இப்போ ஒரு யூசர் லெவலில் அவர் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும் ஏஐ. ஏதாவது எனக்கு எப்படி லேப்டாப் யூஸ் பண்ண தெரியுமோ, எனக்கு எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரியுமோ, அது மாதிரி இப்போ எனக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிற ஏரியா ஒன்று. அது எல்லாமே அப்டேட் ஆகிக்கணும், அது எல்லா லைனில் இருக்கிறவங்களும். அது இல்லாமல் ஏஐ யூஸ் பண்ணி நான் ஒரு சர்வீஸ் டெவலப் பண்ணி கொடுப்பேன், இல்லை நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவேன்றது வேற. ஸோ எல்லாரும் ஏஐக்கு அப்டேட் ஆகிக்கணும், வேலை ஈஸியாக முடியும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த லைன். அதை நம்ம ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம், இன்னும் பெருமையாக கூட போட்டுக்கலாம். நான் அந்த ஏஐலாம் யூஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவேன், இல்லை எனக்கு இந்த டூல்லாம் தெரியும், ChatGPT தெரியும், ஏதோ ஒன்று தெரியும், குரோக் தெரியும், அது தெரியும், இது தெரியும், எக்ஸ்போசர் இருக்குன்னு. இதை எல்லாருமே போட்டுக்கலாம், தப்பில்லை. பட் இந்த ஏஐயை யூஸ் பண்ணி நான் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஏஐக்குள்ளே போகலாம், ஏஐ படிக்கலாம். அதாவது இத்தனை பேர் இந்த 30,000 நம்பர் இல்லை இந்த 12,000 நம்பர் இதெல்லாம் பார்த்து பேனிக் ஆக வேணாங்க. இது வந்து அப்பப்போ நடக்கிற கரெக்ஷன் தான். ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் எப்பயாவது ஒரு தடவை நடக்கிற விஷயம். இன்னொன்று இதில் பெருசாக ஒரு எனக்கு தெரிஞ்சு அதை ஈஸியாக தான் எடுத்துக்கிட்டு எல்லாம் போஸ்ட் போடுறாங்க. அந்த லிங்க்டின்ல பார்த்தேன்,
மேபி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸுக்கு பயந்துருப்பாங்க. நான் மற்றபடி எல்லாருமே சேஃபாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நிறைய சேவிங்ஸ் வச்சிருப்பாங்க, பெரிய ப்ராப்ளம் இல்லை. இதை பார்த்து பயந்துக்க வேணாம், நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். மார்க்கெட் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், நாடு பொருளாதாரம் எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். என்ன இதுக்கு முன்னால் இருந்த அதே சிஸ்டம் இருக்காது, வேற ஏதோ சிஸ்டம் மாறும், வேற ஏதோ டெக்னாலஜி வரும். நம்மளை மேம்படுத்திக்கணும். நாட் ஓன்லி இன் டெக்னாலஜி, நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாற்றிக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி பேஸ் ரூல், திரும்ப சொல்கிறேன், ஒரு எத்திக்ஸ் இல்லாமல், ஒரு மாரல் இல்லாமல், ஹியூமன் வேல்யூ இல்லாமல் திரும்ப திரும்ப பணம் பணம்னு ரெண்டு சைடும், எம்ப்ளாயும் சரி கம்பெனியும் சரி ஓடிக்கிட்டு இருந்தா இதை மாதிரி டிசாஸ்டர் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இன்னொன்று சார், நீங்கள் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்குற இப்போ இந்த மாற்றங்கள் ஒரு வேலை சந்தையில் மட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்லை மனித வாழ்க்கை முறையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? மனித வாழ்க்கை முறையிலும் ஏற்படுத்திக்கிட்டு தானங்க இருக்கு. நம்ம அதை கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த பணம் முன்னால வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே அப்படிதாங்க நடக்குது. முன்ன ஒரு காதல்னா மனதை பார்த்து வரும், இப்போ அப்படி இல்லை, யாரு கார் வச்சிருக்கா, என்ன வேலையில் இருக்கா, அதெல்லாம் பார்த்து தானே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது நீங்க டிவோர்ஸ் கேஸே பாருங்களேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா சீரியஸ் ப்ராப்ளத்தால தான் டிவோர்ஸ் கேஸ் வரும். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னு இருக்கும், டிவோர்ஸ் வாங்கினா போதும்னு இருக்கும். இப்ப அந்த ஜீவனாம்சம் தான் முன்னால வருது. ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. நம்ம பார்த்துருப்போம், 50 லட்சம் மாசம் 5 லட்சம் கொடு ஜீவனாம்சம், மாசம் 10 லட்சம் கொடு, இல்லைன்னா காம்பன்சேஷன் 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 50 கோடி கொடுலாம் கேட்கறாங்கல்ல. அப்ப அந்த டிவோர்ஸ்ன்ற டூலே பணம் பறிக்கிற ஒரு இதா மாறுது இல்ல, மனித உறவுகள் தானே இது. ஸோ டெக்னாலஜி தனி, பணம் எப்ப முன்னுக்கு வருதோ அதுதான் பிரதான காரணியா மாறுதோ. வேலையில மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்ல, லவ்ல, வீட்டில், ஃபேமிலியில எல்லாத்துலயும் எதிரொலிக்கும். நம்ம எப்போ பணத்தை தான் முக்கியமான ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை லீட் பண்றப்ப இந்த மாதிரி டிசாஸ்டர், இந்த மாதிரி ஷாக்கு, இந்த மாதிரி துன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் தயாராகிக்கணும் நாம். ஏன்னா பணத்தின் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கு எல்லாமே. பணம் எப்போ வேணா சரியும், உறவுகளும் சரியும், வேலையும் சரியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.